சேலத்திலிருந்து சென்னை சென்ற ரயிலில் 5,75,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக எந்த உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என ரயில்வே போலீசார் கூறியிருக்கின்றனர். பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் சேலம் கோட்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இங்கே இந்த விருதாச்சலம்லேருந்து டுவர் சேலம் டவுன் இது வரைக்கும் அந்த மின்கம்பி இல்லை மேலே, அதனால நடந்திருக்கலாம். மேலேருந்து பண்ணதுனால மின்கம்பி இல்லாத இடத்துல தான் மேலே அந்த திருடர்கள் உள்ளார அதை உடச்சி உள்ளார போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன். மேனேஜர் சொல்லும்போது உள்ள இருந்து துளையிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சொல்லியிருக்காரு. பட் இந்த ரயில் டிராவல்ல இருக்கும்போது மேல இருந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? ரன்னிங்ல தான் வாய்ப்பு இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். மேலேருந்தும் பண்ணுறோம், லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளாரையும் போய் உள்ளாரையும் பண்ணியிருக்கலாம். அந்த கோணத்துலையும் ஒரு ஆங்கிள், எந்த கோணத்தையும் நாங்கள் விடலை, எல்லா கோணத்துலேருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எந்த கோணத்தில் ஃபர்ஸ்ட் லீடு கிடைக்குதோ அதை நாங்கள் ஃபர்தராக மேற்கொண்டு பார்க்குறாப்புல இருக்கோம். கொள்ளையனுக்கு தகவல் அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கிடைச்சிருக்கும் போயிருக்குன்னு தெரியல. இது ஒரு நாள் செயலாக தெரியல, பல நாள் திட்டமிட்டு சேர்ந்த செயலாக தான் இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது. அது இன்ஃபர்மேஷன் எப்படி போயிருக்குன்னு நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்.